மணிப்பூர் முதல்வர் பற்றிய மரண செய்தி. சற்று முன் இந்தியாவே அதிர்ச்சி, மிரண்டு போன மோடி. அதாவது நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூரில் 2 ஆண்டுகளாக வன்முறை தொடர்ந்து நீடித்து வருகிறது. அந்த வகையில் தற்போது மைத்தேயி இனத்தைச் சேர்ந்த மாயமான 6 பேர் கொலை செய்யப்பட்டு ஆற்றில் வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சிகளையும் பிரளயத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் முதல்வர் பைரன் சிங் மற்றும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் வீடுகளுக்கு வன்முறை கும்பல் தீ வைத்ததால் உச்சக்கட்ட பதற்றம் நிலவி வருகிறது. இதனையடுத்துதான் மணிப்பூர் மாநிலத்தின் பல பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் மணிப்பூர் மாநிலத்தில் மைத்தேயி மற்றும் குக்கி இன மக்களிடையே 2 ஆண்டுகளாக மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த மோதல்களில் 200க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். பல்லாயிரக்கணக்கானோர் சொந்த மண்ணிலேயே அகதிகளாக்கப்பட்டுள்ளனர். மேலும் மணிப்பூர் வன்முறையை அடக்குவதற்கு மத்திய அரசு எந்த ஒரு முயற்சியையும் எடுக்கவில்லை என்பது எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி மணிப்பூர் மாநிலத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பது எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை. இந்த நிலையில்தான் மைத்தேயி இனத்தைச் சேர்ந்த 6 பேர் மாயமான சம்பவம் கடந்த சில நாட்களாக மணிப்பூரில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. காணாமல் போன 6 பேரும் கொல்லப்பட்டு ஆற்றில் சடலமாக வீசப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டதால் மைத்தேயி இன மக்கள் பெரும் கொந்தளிப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதனால் ஆவேசப்பட்ட பொதுமக்கள் மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் முதல்வர் பைரன் சிங்கின் மூதாதையர் வீடு, அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் வீடு ஆகியவற்றை தாக்கியும் தீ வைத்தும் தங்களது கோபத்தை மைத்தேயி இன மக்கள் வெளிப்படுத்தினார்கள். இதனை அடுத்துதான் மணிப்பூரில் இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. மணிப்பூர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் காலவரையற்ற ஊரடங்கு உத்தரவும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்த லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, மணிப்பூர் வன்முறை சம்பவங்களுக்கு மத்திய அரசுதான் முடிவு கட்ட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக மணிப்பூர் மாநிலத்திற்கு நேரில் சென்று பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றார் ராகுல் காந்தி. இந்த நிலையில்தான் தற்போது மணிப்பூர் முதல்வரின் வீடு தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் அவர் தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில்தான் ஒருவேளை மணிப்பூர் முதல்வர் மரணமடைந்திருக்கிறாரா என்ற சந்தேகமும் எழுந்து வருகிறது. அவர் இப்போது எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியாமல் காவல்துறை அதிகாரிகள் தீவிரமாக தேடி வருவதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் பிரதமர் மோடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.